காரைக்கால் அம்மையாரோட கதை ரொம்ப ஆச்சரியமானது. காரைக்கால்ல தனதத்தன் அப்படிங்கிற பெரிய மனுஷரோட பொண்ணுதான் புனிதவதி. இவங்களுக்கு பரமதத்தன் கூட கல்யாணம் நடக்குது. ஒரு நாள் பரமதத்தன் கடைக்கு வந்த ஒருத்தர் 2 மாம்பழம் கொடுத்து அனுப்புறாரு. வீட்டுக்கு ஒரு சிவனடியார் பசியோட வர புனிதவதி கணவர் கொடுத்த அந்த 2 பழத்துல ஒன்னு அவருக்கு போட்டு உபசரிச்சிடுறாங்க. அப்புறம் மதியம் சாப்பிட வந்த கணவன் அந்த பழத்தோட ருசியில மயங்கி இன்னொன்னையும் கேக்குறாரு. புனிதவதி சமையல் கட்டுல போய் ஈசன வேண்ட ஒரு மாம்பழம் அவங்க கையில வந்து விழுது. அதோட ருசி வேற மாதிரி இருக்கவே சந்தேகம் வந்த கணவன் உண்மைய கேக்குறான். புனிதவதி சிவபெருமான் கொடுத்ததுன்னு சொல்ல, அப்ப இன்னொன்னு வரவழ பாக்கலாம்னு அவன் சவால் விடுறான். அப்படியே ஒரு பழம் வந்து அவன் கையில மறைஞ்சு போக அவன் பயந்துட்டான். இவ சாதாரண பொண்ணு இல்ல, ஒரு தெய்வம்னு முடிவு பண்ணி அவள விட்டுட்டு வேற ஊருக்கு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிறான். வருஷங்கள் கழிச்சு இத கேள்விப்பட்டு புனிதவதி அங்க போறப்போ பரமதத்தன் தன் புது குடும்பத்தோட வந்து அவங்க கால்ல விழுந்து நீ தெய்வம்னு கும்பிடுறான். கணவனே தன்னை வேண்டாதப்போ இந்த அழகு எதுக்குன்னு நினைச்சு, ஈசனி, எனக்கு இந்த சதை உடம்பு வேண்டாம், உன் பூத கணங்கள்ல ஒருத்தியா பீ உருவம் கொடுன்னு கேக்குறாங்க. அடுத்த நொடியே அவங்க எலும்பு கூடு மாதிரி பீ உருவத்துக்கு மாறிடுறாங்க. அந்த உருவத்தோடவே சிவனை தேடி கைலாயம் போறப்போ ஈசன் வாழுற இடத்த காலால மிதிக்க கூடாதுன்னு தலைகீழா கையாலேயே நடந்து மலையேறுறாங்க. இத பார்த்து வியந்த சிவபெருமான் அவங்கள அம்மையே அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பரம்பொருளுக்கே தாயான அந்த பெருமையாலதான் அவங்க காரைக்கால் அம்மையார்னு அழைக்கப்படுறாங்க. கடைசியா, இனி பிறப்பே வேணாம், நீ ஆடும்போது உன் காலடியில நான் பாடிக்கிட்டே இருக்கணும்னு வரம் வாங்கி திருவாலங்காட்டுல ஈசனோடவே தங்கிட்டாங்க.